வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழனிபுரி மெம்பெருமானுக்கு அருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி கரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடைய சரம் சம்சம் கொங்கணி அவர் பெருமாள் கரோர எம்பெருமாளுக்கான முழுமுற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார தத்து வரிசைப்படி பாடல் 416 ஐங்கரனை உத்தமனம் என தோணும் கொங்கணி தத்து திருப்பூருக்கான பாராயணத்தும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடும் கொங்கணி அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் எம்பெருமானே அருள்வாயே முருகா அருள் குருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இந்த தலம் கோயம்புத்தூர் மாவட்டம் சோமனூர் போக வேண்டிய நிலத்திலிருந்து 4 மைல் தொலைவில் இருக்குது. நொய்யலாற்றின் தென்கரில் இருக்குது. சேலத்துக்கு அருகில் உள்ள ராசபுரத்துக்கு மேற்கில் 3 மைலிலும் கொங்கணகிரி அலைவாய் மலையில் இன்னொரு மலையும் இருக்குது. இந்த தலத்து பெருமாள்கிட்ட ரொம்ப இணக்கமாக வேண்டிக் கொள்கிற பாடல் தான் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அருணகிரி பெருமான் திருப்புகழால் அணி செய்த கொங்கணகிரி தலை எங்கே இருக்கிறதுன்னு பல குழப்பங்கள் இருக்குது. அதாவது கொங்கணர் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊதியூரில் இருக்கும் இந்த ஊதி மலை தான் கொங்கணகிரினும், திருப்பூருக்கு அருகே நொய்யலாற்றின் தென்கரில் இருக்கும் மலை தான் கொங்கணகிரினும், சேலம் மாவட்டத்து அலைவாய் மலை தான் கொங்கணகிரினும், காங்கேயத்திற்கு அருகில் உள்ள மலை தான் வட்டமலை தான் கொங்கணகிரினும் பலவாறாக சொல்கிறாங்க. நம்ம திருப்பூருக்கு அருகே இருப்பதே அருணகிரி பெருமானால் பாடப்பெற்ற கொங்கணகிரின்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த பாடலில் அவினாசி புக்குடியூரை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. அந்த இடம் திருப்பூர் கொங்கணகிரிக்கு அருகில் இருக்கிறதுனால இதுதான் அருணகிரி பெருமான் குறிப்பிடும் கொங்கணகிரின்னு நம்ம யூகிக்கிறோம். ஆயினும் இந்த குன்றிற்கு ஏன் கொங்கணகிரின் பெயர் உண்டாயிற்று என்று நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியல. கொங்கணகிரியில் முருகவேல் வள்ளி தேவசேமன சமேத கந்த சுப்பிரமணிய சுவாமியை காட்சியளிக்கிறார். எம்பெருமானுடைய பெரும் கருணையாலும் பேராலும் பல முறை இந்த தலத்திற்கு சென்று எம்பெருமானை தரிசிக்கிற பெரும் பாக்கியம் உடையவன் அறியவன். இப்போ கூட போன வாரம் நான் தமிழ்நாட்டில் இருந்தபோது கொங்கணகிரி தலத்து பெருமானை தரிசிச்சுட்டு வந்தேன். சிறு குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயில். அண்மையில் கோயில் புதுப்பிக்கப்பட்டு இப்போ தான் குடமுழுக்கு பண்ணி மிளருது கோயில். மிக அற்புதமான கோயில், மிக அமைதியான கோயில். அங்கு எம்பெருமானுடைய காட்சி, எம்பெருமானுடைய அருட்காட்சி கண்கொள்ளா காட்சி. அடியவர் அனைவரும் கண்டிப்பாக இந்த தலத்திற்கு சென்று எம்பெருமானை தரிசிக்க வேண்டும். அப்படி ஒரு தலம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பாடலுக்கு போகலாம். மிக பிரசித்திப்பட்ட திருப்பூர் பாடல் ஒன்று. தந்ததன தத்ததன தந்ததன தத்ததன தந்ததன தத்ததன தனதான என்ற சந்த குறிப்பியுடைய பாடல். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்பூதம் அகற்றி வளர் அந்திபகல் அற்ற நினைவு அருள்வாய். அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாய். தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி வர சந்திர வெடிக்கு வழி அருள்வாய். தண்டிகை கணப்பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாய். மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என் உற்ற மனம் உந்தன் எண்ணித்தமை அருள்வாய். மண்டலிகர் ராப்பகலும் வந்து சுப ரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாய். கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாய். குஞ்சர முகற்கிடைய கந்தன் என வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திபகல் அற்ற நினைவு அருள்வாய். ஐங்கரனை ஒத்த மனம்னா ஐம்புலன் வழியே பொருந்தி ஓடுகின்ற மனம். ஐங்கரனா விநாயகர். இங்கே விநாயகர் எப்படி இருந்த இடத்துலையே தந்தை வலம் வந்ததால் அகில அண்டங்களையும் மிக விரைவில் வலம் வந்தவர் ஆனாரோ, அப்படி மனமும் இருந்த இடத்துல அகிலமெல்லாம் சஞ்சரிக்க வல்ல வேகத்தோடு கூடியது. மனோவேகத்துக்கு ஐங்கரனார் அகிலத்தையும் மிக எளிய வழியில் வலம் வந்த வேகத்தை தான் ஒப்பிடக்கூடும். ஐங்கரன் 1 கடிர், ஐம்புலன் 5 கடிர், தொண்டர் 5 கடிரும் பார் சம்பந்தம். மதக்களிர் 5ங்கிறார் அப்பர். விநாயகர் 5 கரம் கொண்டு வேலை செய்வது போல மனமும் ஐம்பொருளின் வழியாக வேலை செய்கிறது. அது பற்றியும் ஐங்கரனை உத்தமனார். அந்திபகல் அற்ற நினைவு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, 5 கரங்களுடைய விநாயகமூர்த்தியை ஒத்த மனத்தையும் ஐம்புலன்களையும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனப்படும் ஐம்புலங்களையும் நீக்கி விலக்கி அடக்கி அதன் பலனாக கிடைக்கும் இரவு பகல் அற்ற நிலையை எனக்கு எல்லாம் வல்ல எம்பெருமானே நீ அருள் புரிவாயகன்னு வேண்டுகிறார். முதல் அடியில். 2வது அடியில் அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாய். இந்த பூமியில் பெருகி வளரும் செந்தமிழால் போற்றி உன்னை அன்போடு துதிக்க விரும்பும் மனநிலையை எனக்கு அருள் புரிவாயகன்னு வேண்டுகிறார். இது துதிப்பாடல். அதனால் எப்போதும் பார்க்கக்கூடிய வேண்டுதல் முறையீடுகள்லாம் இல்லாமல் வெறும் துதிமுகமாக அமைந்த பாடல். செந்தமிழ் வழுத்தி உன்னை வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈனார் கந்தரலங்காட்டு 52வது பாட்டில். அடுத்தது 3வது தங்கைய தவத்துணர்வு தந்த அடிமை முக்தி பெற சந்திர வெடிக்கு வழி அருள்வாய். சந்திர வெடினா இது யோகநிலையில் பார்க்கக்கூடியது. தானுவில் சந்திரன் தானும் தலைப்படு தன்மை சந்நிதியிலேயே கண்டு சமாதி உடை ஒளி யோகியங்கிற திருமந்திரத்தில் 704வது பாட்டில்.
அந்த கருத்தை தான் இந்த அடியில் முருகப்பெருமான்கிட்ட நம்ம குருநாதர் கேட்குறாரு. என்ன? நிலைத்துள்ளதாகிய தவநிலை உணர்ச்சியை தந்து அடிமையாகிய நான் முக்தி நிலையை பெற வேண்டி சந்திரவெளியை காணும்படியான வழியை காட்டி அருள்புரிவாயகன் வேண்டுகிறார். 4வது அடியில் தண்டிகை கணப்பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. அதாவது அருணகிரி பெருமான் காலத்தில் பெரும் புலவர்கள் பல்லக்கு முதலிய விருதுகளை கொண்டிருந்தாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அதுதான் தண்டிகை கணப்பவுசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. பல்லக்கு பெருமை கௌரவம் இவை தம்மை 8 திக்கில் உள்ளோரும் மதிக்கும்படியாக ஓங்கும் சிறப்பு வகையில் அருள்புரிவாயகன் வேண்டுகிறார். 5வது அடியில் மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என் உற்றமன உந்தனை நினைத்தமே அருள்வாய். மாதர்களின் கலவி இன்பமே மிக்க இனிமை தருவதாம் என்று நினைக்கின்ற என் மனம் உன்னை நினைத்த நிலையாய் அங்கனே இருக்க அருள்புரிவாயகங்கிறார். மண்டலிகர் ராப்பகலும் வந்து சுபரட்சை புரிய வந்து அணைய புத்தியினை அருள்வாய். அதாவது நாட்டு அரசர்களும் அருணகிரி பெருமானை எவ்வளவு உயர்வாக மதித்திருந்தாங்க. எங்கனும் அவருடைய சுபரட்சை மங்கள ஆசியை பெற விரும்பினார் என்பது ஆபாதனையன் மிக பிரசித்தி பெற்று எத்திசை புறத்தினும் ஏழேவு ராஜதத்தினை பணித்ததும் மறவேனேம்பார் திருப்பூர் படிக்க போகிறோம். நம்ம ராப்பகல்னா ரப்பகல்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த அடிக்கு நாட்டு அதிகாரிகள் அதாவது அரசர்கள்னா இரவும் பகலும் வர அவர்களுக்கு சுபம் தருவதான பாதுகாப்பு புரிதல் வேண்டி அவர்கள் என்னை வந்து அணைய காண அவர்களுக்கு வேண்டிய சுபரட்சை தரவல்ல புத்தியை எனக்கு அருள் புரிவாயின்னு நினைக்கிறார். அடுத்ததில் கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாய். இங்கே தான் ஒரு வரலாற்று குறிப்பை இடைச்செல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7வது அடியில் சுந்தரமூர்த்தி சுவாமியோட வரலாறு. முதலை உண்ட பாலனை உயிர் பெற்று வர எழுப்பினாரே அந்த ரகசிய வழியை எனக்கும் அருள்வனு அருணகிரி பெருமான் வேண்டார். மதுரை எழுப்பிய இடம் அவினாசி புக்குடியூர். இது கொங்கு நாட்டை சேர்ந்தது. அருணகிரி பெருமான் காலத்தில் கொங்கு நாட்டில் தென்கரை நாட்டு பகுதியில் இது சேர்ந்ததாக இருந்திருக்கணும். திருப்புக்குடியூர் ஏரியில் குளிக்க சென்ற ஒரு அந்தன சிறுவனும் ஒரு முதலை சாப்பிட்டுச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு சில ஆண்டுகளுக்கு பின் அவன் ஊருக்கு சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியை அறிந்து அந்த இறந்த சிறுவனுடைய பெற்றோர் மகிழ பதிகம் பாடி அந்த ஏரியில் நீர் நிரம்பவும் முதலை வந்து சேரும். கடந்த ஆண்டுகளுக்குரிய உடல் வளர்ச்சியோடு உயிர் பெற்ற அந்த சிறுவனை அந்த முதலை ஏரியின் கரையில் உமிழவும் செஞ்சார். இந்த நிகழ்ச்சி கைவிடுவதற்கு எந்த ரகசிய பொருள் வேலை செய்ததோ அந்த ரகசிய பொருள் எனக்கும் அருள்னு முருகவிட வேண்டார். தென்கரை நாட்டு கொங்கு நாட்டு எல்லைக்குட்பட்ட 24 நாடுகளில் ஒன்று தென்கரை நாடுகிறது. கொங்கு மண்டலத்தில் குறிப்பு இருக்கு. இதில் தான் கேட்குறாரு, கொங்கு தேசத்தில் உயிர்மிழ பெற்று உடல் வளர பெற்று தென்கரை நாட்டு திருப்புக்குடியூர் அவினாசி அப்பராம் சிவபெருமானுடைய திருவுருளை பெற்று முதலை உண்ட பாலனுடைய உடலில் உயிர் பொருந்தி வந்த ரகசிய நிகழ்ச்சி பொருளை எனக்கும் அருள் புரிவாக நினைக்கிறார். இதை வச்சு தான் இந்த பாடல் பாடப்பட்ட தலம் திருப்பூர் கரையுள்ள கொங்குனகிரின்னு நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. ஈற்றடி குஞ்சர மோர்க்கிடைய கந்தன் என வெற்றி பெறு கொங்குனகிரிக்குள் வளர் பெருமாளே. என்ன கேட்கிறாரு? அதாவது யானைமுக பெருமான் கணபதிக்கு இளையவனாம் கந்தவேள் என ஜெயப்புகழ் பெற்ற பெருமாளை கொங்குனகிரி இந்த மலை வீட்டிற்கும் பெருமாளை அருள்வாயேன்னு வேண்டிக்கிறார். இப்போ இந்த பாடல் முழுக்க துதிப்பாடல். முதல்ல ஐங்கரனை ஒத்த மனம். விநாயகர் 5 கரங்களால் 50 தொழிலை ஆற்றுவது போல மனம் 5 புலங்களால் உலக விவகாரத்தை நடத்துகிறது அப்படிங்கிறது கருத்து. அடுத்து ஐங்கரன்னா யானை அப்படின்னு பொருள் வச்சா யானை எப்படி இடையிறாத அசைந்து கொண்டே இருக்கிறது போல மனம் அசைந்து கொண்டே இருக்கிறது. அது இன்னொருத்தரோட உரை. இன்னொன்று ஐங்கர் என்பதற்கு யானை என்ற பொருள் பொருந்தாது. வேறு எந்த இடத்துல அப்படி நூல் வழக்கில் இல்லை. மனதை யானையாக சங்கரர் சிவானந்த லகரியில் உருவம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னாலும் ஐங்கரன் என்பதற்கு 5 கரங்களை உடையவன் தான் பொருள். அப்போ ஐங்கரமுடைய கணேசமூர்த்தி எல்லா காரியங்களுக்கும் உட்பட்டு நிற்பவர். அவரின்றி ஒரு கர்மம் நிகழாது. அதுபோல் மனசு எல்லா கர்மங்களுக்கும் உட்பட்டு நிற்கும். மனமின்றி ஒரு கர்மம் நிகழாது. தேவர் அணையவர் கயவர்னு இழிவு சிறப்பாக கூறியது போல இந்த மூட மனமும் முன்னிற்கிறது என்று மிக நயமும் அதிசயம் உண்டாக சுவாமிகள் உரைக்கிற திறனை நினைக்கும் தோறும் உவகை ஊற்றெடுக்கிறதா இல்லையா? அதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால் இதுதான் சரியான பொருள். அந்தி புகழற்ற நினைவு. அந்தினா மரப்பு, பகல்னா நினைவு. இவற்றை வடநூலார் கேவல சகலம்ப இரவு பகலற்று நிற்கும் நிலை தான் சிறந்த நிலை. இதனை அருணகிரி பெருமான் பல இடங்களில் எழுதி சொல்கிறார். அந்த நிலையை அடைய ஒவ்வொருவரும் பெரிதும் முயற்சிக்கணும். இது நினைவும் மறதியும் இல்லாத நடுநிலை. அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்தும்பார் அந்தகன் வரும் திருப்பூரில். ராப்பகல் அற்ற இடத்தை இருக்க எளிதிலவேம்பார் கந்தர்ல நேரத்தில். அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெடிக்கையை ஒழித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாத ஒரு பூதம் இருக்கும் என்பார் கந்தர்ல நேரத்தில். கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனச்சந்தர என்று செய்வாம்பார் கந்தர்ல முதல்.
இரவு பகலற்ற இடத்தே ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே என்பார் தாய்மன சுவாமிகள். கங்குல் பகலற்ற திருக்காட்சிகள் கண்டபடி எங்கும் ஒரு வழியே எந்தாய் பராபரமேங்கிறது தாய்மன சுவாமிகள். இப்படி பல இடங்களில் பல அருளாளர்கள் இதே தான் யாசிக்கிறாங்க. அதையே தான் குருநாதர் நமக்காக வென்றார். அடுத்தது அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ். செந்தமிழ் செம்மை பண்புடையது. ஏனைய மொழிகளை போல தேய்ந்தும் இறந்தும் உருமாறியும் சிதைந்தும் போகாமல் என்றும் நின்று வளைகின்ற மொழி செந்தமிழ். அந்த மொழி கொண்டு அன்போடு துதிக்க மனம் அருள்வாயன் வேண்டுகிறார். செந்தமிழ் பாடல்கள் செம்மேனி எம்மான எம்புருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி துதிக்கணும். என்பே விறகா இறைச்சி அறுத்தி பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உரிய ஆம்குடைவார் கன்று என்போன் மணியினை ஏய்த்த ஒண்ணாதுங்கிற திருமந்திரத்தில் சந்திர வெடிக்கு வழி ஆனாதாரமும் கடந்து பிரமந்திரமும் தாண்டி சந்திர மண்டலமாய் அமுத மண்டலத்தோடு கூடிய மேலை வெடி நாமமதி மீது ஊறும் கலா இன்ப நாடி அதன் மீது போய் நின்று ஆனந்த மேலை வெளியேறி நீயின்றி நானின்றி நாடியினும் வேறுதானின்றி வாழ்கின்றது ஒரு நாளேம்பார் மூடுமினி திருப்போடு. அடுத்தது தண்டிகை அருள்வாயின் அவ்வளவு கேட்கிறார். பல்லக்கு பெருமை முதலிய விரும்பும் ஆன்மாக்களும் அவற்றை இரண்டும் கேட்டு உயிர் பொருட்டு விருப்பு வெறுப்பற்ற சுவாமிகள் இப்படி இங்கு கூறியருடன் மண்டலிக ராப்பகலும் மன்னர்கள் மண்ணுயிர் இனிது அறநெறி வழுவாது புறந்துயுமாறு என்றார். வாழ்க அந்தனர் வானவர் ஆண்ணும் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையமும் துயர்த்தீர்க பார் திருஞான சம்பந்த பெருமான். வையம் நீடுக மாமனை மண்டுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்மை தாண்டடை தோங்குக தெய்வ திருநீர் சிறக்கவே பார் பெரிய புராணத்தில். கந்த புராணத்தில் வான்மீர் வாழாத மிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வாழ்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்கு உலகமெல்லாங்கிற கட்சியப்பார். திருவிழாடு புராணத்தில் மல்க வேத வேள்வி விலங்கு சுரந்து வானம் பல்க வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்க உயிரிற்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உயிரிற்கெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்கிறார். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம்ங்கிறார் புறநானூரில். அதனால் அரசன் எப்படியோ அவ்வழி குடிமக்கள் நிற்பார். எனவே அரசன் நன்னறி நிற்கில் குடிமக்களும் திருந்தி நல்வழிப்படுவர். மன்னன் உலகிற்குத்தான் அரசன் அப்படின்னு பார்க்காம உலகிற்கு காவலன் என்னன்னு கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் வருவாய் படிச்சாச்சு. அவினாசியில் சுந்தரமூர்த்தி சுவாமியோட புராணம். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் வாயினாய் உரைக்காடு சோலை புக்குழியூர் அவினாசியை கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட வர்ணன் நீரையும் பிரம்மன் முதலை வயிற்றில் பிள்ளை உடம்பையும் யமன் பாலன் உடம்பில் உயிரையும் விட்டாங்க. முதலை வாயின்று பாலன் வெளிப்பட்டான். அந்த திருவொழி செல்வத்தை தமக்கும் தருமாறு வேண்டார். இந்த பாட்டில் இபமா முகன் தனக்கு இடையவனே கொங்கனையில் வாழும் குமார கடவுளை மனமடங்கவும் தமிழால் துதிக்கும் மேலை வெடிக்கு வழியும் இன்ப நிலையும் தியான நிலையும் அரசர் நன்ன நிற்கும் திருவருட் செல்வமும் தந்தருள்வீரும் எம்பெருமாட்ட வேண்டுகிறார். இப்போ இது ஒரு அற்புதமான 56 எழுத்தடி 16 சீரடி வண்ணாவிருத்த பாடல். இது மனோலயம் காவடி சிந்து ராகத்தில் பாடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆதி தளத்தில் கண்டனடை தளத்தில் இருக்கும். காவடி சிந்தில் பாடும்போது இந்த பாடல் மெய்ப்பாடுகளை மிக அழகாக வெளிக்கொணர முடியும்னு இசை வல்லுநருடைய கருத்து. இப்போ இந்த பாடலில் அருள்வாயின்னு 7 முறை முருகப்பெருமான திரும்ப வேண்டும் திருப்புகழ் பாடல் இது மட்டும்தான். வேறு எந்த திருப்புகழும் 7 தடவை அருள்வாயின்னு கேட்கவே இல்லை. முதலடியிலும் ஈற்றடியிலும் 2 முறை விநாயகப் பெருமான் குறிப்பிடப்படுவதும் இந்த பாடலில் மட்டும்தான். கொங்குனூரில் எழுந்தருக்கும் வேளமுக பெருமான் இளையவனாம் வெற்றியே பெறும் கந்த பெருமான்கிட்ட மனம் மற்றும் பொருளடக்கம் வேண்டியும் செந்தமிழால் அந்த பெருமானை நாடும் வாழ்த்தி வணங்க வேண்டியும் சிவயோகத்தில் என்று பரவழியில் சிவஜோதியை காண வேண்டியும் மனதில் காம விகாரங்கள் அவிழ மனம் பெருமானையே தியானித்திருக்க வேண்டியும் சுந்தரமூர்த்தி நாயனாக சிவபெருமான் தன்னுடைய திருவள்ளுவர் செல்வத்தை பெற வேண்டியும் பிரார்த்திக்கும் அருணகிரி பெருமான் அடியார் அனைவரும் எந்த திசையும் மதிக்கும்படி மாறா மகிழ்ச்சியோடு வாழ வேண்டியும் மக்களை புறந்து காக்கும் மன்னர்களும் சிவனர்கள் என்று உய்யவும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பிரார்த்திக்கிறார் இந்த பாட்டில். அப்படி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலோட துவக்கத்திலே அருணகிரி பெருமான் தன் கவித்திரத்தில் அசத்துறார். உயர்வான ஒன்று இழிவு சிறப்பாக கீழான ஒன்றுக்கு ஓமையா சொல்றார். ஐங்கரன் கணபதி இருந்த இடத்துல இருந்தபடி தன் அருள் சக்தி எங்கும் செலுத்தி எண்ணற்ற காரியங்களுக்கு முற்பட்டு நிற்கிறார். அது மாதிரி அவருடைய மனம் அவன் ஓரிடத்தில் நினைத்தின்றாலும் 1 கோடி இடங்களில் சுற்றி அலையும். ஐங்கரன் என்பதற்கு யானைன்னு பொருள் கொண்டா யானை இடையில அசைகின்றே இருக்க மாதிரி மனம் அசைஞ்சிட்டே இருக்குன்னு பொருள் சொல்லுவாங்க. இது சரியில்லை. அதாவது முன்னாடி சொல்கிறோம் சரியான பொருள் இல்லைன்னு. அடுத்தது அந்தி பகல் என்பது முறையே மறப்பு நினைவு என்பவற்றை குறிக்கும் சொல்லாட்சி. நினைப்பும் மறப்பும் மற்ற நடுநிலையில் இருப்பதா யோக நிலை. இரவு என்பது தத்துவங்களின் தொழிற்பாடு இன்றி ஆணவ மனத்தோடு மாத்திரம் கூடியிருக்கும் ஆன்மாவின் கேவல நிலை. பகல் என்பது ஆன்மா தத்துவங்களோடு கூடி
பொருளை தூக்கும் சகநிலை. இவை ரெண்டுக்கும் கடந்த நிலை, இதனோடு அத்துவிதமாய் கடந்திருப்பதுதான் பேரின்ப பெருநிலை. அடுத்தது செந்தமிழை பற்றி சொல்லி, சங்கமளத்த செந்தமிழ் செம்மலாம் சேந்தனை செந்தமிழால் பாட வரம் கேட்கிறார். அது கேட்பது மிக பொருத்தமாக இருக்குது. அவன் தந்ததை அவன் வளர்த்ததை கொண்டே அவன் போல் போடுவது அவனுக்கு மொழிக்கு எவ்வளோ சிறப்பு. அடுத்தது நிறைய மன்னர்கள்லாம் அங்கே அந்த காலத்தில் வந்தவங்கலாம் எப்படி அருணை பெருமான் மதித்தாங்கலாம் புரியுது. மங்கையர் சுகம்னு இந்த பாடல் வரும் பதத்திற்கு உலக இன்பங்கள்னு பொருள் விடணும். ஒரு வெர்பாட்டியமாக பெண் சுகம்னு வச்சுக்கக்கூடாது. அதாவது அறிவின்மையால் சிற்றின்பங்களே பேரின்பம் கருதி மனத்தை அவையில் செலுத்தாமல் உண்மையான பேரின்பமாக இறைவன் திருவடியில் தியானித்து உயிர் பெறுவது இந்த பாடல் அருமை பெருமான் வலியுறுத்துறார். அடுத்தது நாதவிந்துன்னு திருவாரூர் திருப்புகழ் பாடலுக்கு பிறகு இந்த பாடல் சுந்தரமூர்த்தியோட வரலாற்று நிகழ்வு ஒன்று குறிக்கப்படுகிறது. கொங்கு நாட்டு தென்கரை பகுதியைச் சேர்ந்த அவினாசி புக்கூடியுள்ள அவினாசி தளத்தில் சுந்தரமூர்த்தி செய்து கட்டிய பராக்கிரமத்தை இந்த பாடலை குறிப்பிடுறார். அதை குறிப்பிட்டு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன அருள்னாரோ அந்த திருவுருட் செல்வத்தை முருகப்பெருமான் தனக்கும் தரணும்னு இந்த பாடலை வேண்டார். என்ன ஒரு இணக்கமான வேண்டுகோள், என்ன ஒரு உரிமை இருந்தால் அப்படி கேட்க முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான பாடலை எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து, பழனிப்பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து, எல்லாம் வல்ல பழனி பெருந்தகன் திருவடி நாடுவோம், குங்குணைய பெருமான் திருவடி நாடுவோம். அவன் அருளுக்கு பத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருணா பெருமான் திருவடியை சரணம் முருகாச்சலம்.